பஞ்சவன் மாதேவிக்கு வியப்பு தாங்கவில்லை. ஓடி வந்து ராஜேந்திரர் நெற்றியில் முத்தமிட்டார். இதைதான் நான் எதிர்பார்க்கிறேன் ராஜேந்திரா. இந்த வார்த்தைகள் உன்னிடமிருந்து வர வேண்டும் என்று நான் உள்ளுக்குள் ஏங்கி கிடந்தேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். தஞ்சை மட்டுமல்ல, பழையாறைக்கும் போய் அங்குள்ளோரையும் பார்த்துவிட்டு வா என்று வேண்டுகோள் விடுத்தார். 40 வீரர்கள் துணையோடு பழையாறைக்கு போய் நகர்வலம் வந்து மீண்டும் தஞ்சைக்கு வந்த ராஜேந்திரரை பற்றி ஊர் முழுவதும் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தது. நடுநடுவே பஞ்சவன் மாதேவியையும் மனமாற வாழ்த்தியது. ஒருமுறை அந்தப்புறத்தில் 100 பெண்களுக்கு நடுவே செம்பியன் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியை அழைத்து, எதை காட்டி என் பேரன் ராஜராஜனை மயக்கினாய் என்று உரத்து கேட்க, எல்லா பெண்களும் திடுக்கிட்டு பஞ்சவன் மாதேவியை பார்க்க, பஞ்சவன் மாதேவி எழுந்து செம்பியன் மாதேவியை பணிந்து உடம்பு காட்டி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை மயக்கினேன் என்று சொன்னார். எல்லா பெண்களும் சலசலத்து பேச, செம்பியன் மாதேவியார் மெல்லியதாய் சிரித்து, அதுதானே பார்த்தேன் என்று எகத்தாளமாய் கேட்டார். எப்படி காட்டினேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று செம்பியன் மாதேவியை பஞ்சவன் மாதேவி கேட்க, செம்பியன் மாதேவி திகைத்து போனாராம். என்ன சொல்கிறாய் என்று சீறினாராம். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு எப்படி உடம்பு காட்டினேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா என்று மறுபடியும் தெல்ல தெளிவாய் பஞ்சவன் மாதேவி கேட்க, கூட்டம் திகைத்து போயிற்றாம். பஞ்சவன் மாதேவி இடுப்பு சேலையை இறுக்கி கட்டி காலில் சலங்கையில் மாட்டி நடுக்கூடாரத்திற்கு வந்து மறுபடியும் செம்பியன் மாதேவியை நமஸ்கரித்தாராம். ஜதி சொல்லி பஞ்சவன் மாதேவி ஆட ஆரம்பித்தாராம். விநாயக பெருமானை வணங்கி சுந்தரர் கதையை சொல்கிறேன் என்று பாட ஆரம்பித்தாராம். சங்கிலி நாச்சியாரின் சத்தியத்தை மீறி சுந்தரர் திருவொற்றியூர் எல்லையை தாண்டி திருமுல்லை வாயிலுக்கு வர அவருடைய கண் பழுதடைந்து விடுகிறது, பார்வை போய் விடுகிறது. சங்கிலியின் சத்தியத்திற்காக என்னுடைய கண்களை பறித்து கொள்கிறாயே. நீயே திரு, நீயே மெய்ப்பொருள், நீயே செல்வம், உன்னுடைய தாள்களையே எப்போதும் இறுக பற்றி கொண்டு இருக்கிறேனே, என்னை இப்படி சோதிப்பது நியாயமா என்று சுந்தரர் இறைவனோடு லேசாக சண்டையிடுவதை அவருடைய பதிகம் பாடி பஞ்சவன் மாதேவி நடனமாடி காண்பித்தார். சங்கிலியின் சத்தியத்தை மீறியதற்காக நீ என் கண்களை கொண்டது நியாயம்தான், ஆனாலும் என்னால் நடக்க முடியவில்லையே அப்பா என்று வருத்தப்படுவதை இன்னும் அழகாக அபிநயித்து காட்டினார். மற்ற நான் பெற்றது ஆர்பெற வல்லார்